ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். நான் பேசுறது கேட்குதா? கேக்குதுங்க. இது லைவ்ல போடுறீங்களா? லைவ்ல போட்டு விட்டுறட்டா? அது வேற, அது வேற தனி. இப்போ லைவ்ல போட்டு விட்டுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 12வது பாடத்தை படிங்க. 12வது பாடம் திருக்குறள். திருக்குறள் விளக்கம், பக்கம் 127. அப்படியே இருங்க, அப்படியே அப்படியே படிங்க. அப்புறம் மாடி 2வது படிப்பான். பதிவாகட்டும். அப்படியே இதை லைவ்ல போட்டு விடுறேன். 12வது படத்தை ஓகேங்க. அப்படியே படி. ஆ, திருக்குறள் விளக்கம். ம், திருக்குறளில் புகழ் எனப்படும் 24வது அதிகாரத்தில் உள்ள ம், 360வது குறள் பின்வருமாறு: ம், தோன்றின் புகழொடு தோன்றுக ம். அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஆ, மேம்போக்கான பார்வையில் இதன் பொருள், பிறக்கும் ம், போதே புகழோடு பிறக்கவும் அல்லது ம், பிறக்க வேண்டாம் என்பது பொருள் போல தோன்றும். ம், ம், மகான் புத்தர் ம், முதல் ம், மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல. ம், பிற்காலத்தில் அவர்களின் ம், செயல்கள் அவர்களுக்கு புகழை உண்டாக்கின. ம், ம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ம், சிறப்பு ஒவ்வா ம், செய்தொழில் வேற்றுமையான். ம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ம், சிறப்பு ஒவ்வா ம். செய்தொழில் வேற்றுமையான் ஆ, என்ற குறளையும் கவனிக்கவும். இந்த குறள் ம், 972வது குறள். ஆ, வள்ளுவத்தை பற்றி ம், மற்ற குறள்களுடன் ஒப்புநோக்கி படிக்க வேண்டும். அது தவம் ரொம்ப செய்வார் முக்கியம். தம் ம், 266வது குறள். ம், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் ஆ, மற்றெல்லார் ம், அவம் செய்வார் ம், ஆசையுட்பட்டு. ம், 263வது திருக்குறள் அடுத்து. ம், ம், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி ம், மறந்தார்கொல் ம். மற்றை அவர்கள் தவம். அருமை, அருமை. ம், மேற்கண்ட குறள்களில் தவத்தின் ம், முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லத்தார்க்கும் சேர்த்து ம், வலியுறுத்துகிறார். ம், தவம் செய்வார் என்றும் ம், ம், மறைத்து தனித்து ம், இருப்பார் ம். வள்ளலார் அவர்களின் கீழ்க்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும். ஆ, கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொல்லியிருக்காரு. ம், பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க ம், அடிகளார். ம், பதவி. ம், அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக ம், மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். ம், ம், இல்லாவிட்டால் வெளிவர ம், வேண்டாம் என்பது ம், வள்ளுவரின் கருத்து. ம், ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது. ம், ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே ம், ம், இருந்த வள்ளுவர் காலத்தில் ம், செழிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் ம், சுருங்கச் சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ம், நான் மறுபடியும் படிக்கிறேன். ம். மறுபடியும் இந்த மறுபடியும் 2 பேஜ படிச்சிடலாம். ஆ, பக்கம் 127 திருக்குறள் ம், விளக்கம். ம், திருக்குறள் திருக்குறளில் புகழ் எனப்படும் 24வது அதிகாரத்தில் உள்ள ம், 236வது குறள் பின்வருமாறு: ம், ம், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதில்லார் ம், தோன்றலின் தோன்றாமை நன்று. ம், ம், மேம்போக்கான பார்வையில் ம், இதன் பொருள், பிறக்கும் ம், போதே புகழோடு பிறக்கவும் அல்லது ம், பிறக்க வேண்டாம் என்பது போல ம், தோன்றுகிறது. ம், மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல. ம், பிற்காலத்தில் ம், அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை உண்டாக்கின. ம். சரி. ஆ, அதாவது மகான் புத்தர் முதல். ஐயா, ஹெட்செட் ம், போட்டிருக்கீங்களா? இன்னும் கனெக்ட் ஆ, பண்ணிட்டீங்களா லைவ்ல? ஆ, 12ஆம் பாடம் திருக்குறள் விளக்கம். திருக்குறளில் புகழ் எனப்படும் 24வது அதிகாரத்தில் உள்ள 236வது குறள் பின்வருமாறு: ஆ. தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அருமை. மேம்போக்கான பார்வையில் இதன் பொருள், பிறக்கும் போதே புகழோடு பிறக்கவும் ஆ, அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றுகிறது. ஆ,
மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல. அருமை. பிற்காலத்தில் ஆ, அவர்களின் செயல்கள் ஆ, அவர்களுக்கு புகழை உண்டாக்கின. ம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா, ம், செய்தொழில் வேற்றுமையான் ஆ, என்ற குறளை கவனிக்கவும். ஆ, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா, செய்தொழில் வேற்றுமையான் ம், என்ற குறளை கவனிக்கவும். ம், வள்ளுவத்தை மற்ற குறள்களுடன் ஒப்பு நோக்கி படிக்க வேண்டும். ம், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், ம், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. ம், துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றை அவர்கள் தவம். ம், மேற்கண்ட குறள்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லத்தார்க்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார். ஆ, தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்திருப்பார். மறைந்து தனித்திருப்பார். ஆ, அதை இப்படி படிக்கணும். தவம் செய்பவர் என்றும் மறைந்திருந்து தனித்திருப்பார். ம், தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்திருப்பார். ம், வள்ளலார் அவர்கள் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும். ம், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ராமலிங்க வள்ளலார். ம், பதவி. ம், அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும், ம், இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வள்ளுவரின் கருத்து. ம், அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினார் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும், ம். இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வள்ளுவரின் கருத்து. சரி, இது ஒரு நல்ல கருத்தை சொல்லு, பேசு. ம். ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது. ம், ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே இருந்த வள்ளுவர் காலத்தில் செவிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்கச் சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ம். சரி, இப்போ இதை பத்தி விவாதம் பண்ணலாம். இப்போ இதுல என்ன, இப்போ வந்து புதுசா என்ன பண்ணிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நிகழ்ச்சி மறுபடியும் சேர்த்திருக்கேன். புதுசா 3 நிகழ்ச்சி சேர்த்திருக்கேன். அதை இன்னும் 4 கூட சேர்த்தலாம், 8 வரைக்கும் கொண்டு போகலாம். இது என்ன தெரியுமா கேட்குறேன்னா, சில பேர் நோயாளிகள் வருவாங்க. இப்போ நோயாளிகளுக்கு தத்துவம் எடுத்துனே நோயாளிகள் வருப்ப நோய் பிரச்சனை மட்டும் கேட்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகுப்பு நடத்திடலாம். ஒரு 10 மணிக்கு ஒரு வகுப்பு, மத்தியானம் 2 மணிக்கு வகுப்பு. அப்போ வந்து நோய்களை மட்டும் பேசுவது. மற்ற நாள் தத்துவ வகுப்பு. புரியுதுங்களா? இந்த தத்துவ வகுப்பு வரவங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து அவங்க வந்துட்டே இருக்கணும். அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க நன்கொடை குடுக்க ஆரம்பிச்சா தான் அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கவும் முடியும். அவங்க நன்கொடை குடுக்கலைன்னா அவங்கள நான் தூக்கிடுவேன். புரியுதா? சும்மா வந்து தத்துவத்த தெரிஞ்சுக்கிட்டு, எப்ப நன்கொடை குடுக்க இஷ்டம் இல்லையோ, அவங்க வெளிய போயிரலாம். புரியுதா? எப்ப நீங்க நன்கொடை குடுத்து கத்துக்கிறீங்களோ, நீங்க பின்னாடி பிறருக்கு சொல்லித் தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப நீங்க நன்கொடை குடுத்து கத்துக்கலையோ, நீங்களும் என்ன பண்றீங்க, பிறர்கிட்ட சொல்லித் தர போறதில்ல. அப்ப நீங்க சுயநலவாதியா இருக்கறனால இது தனிப்பட்ட முன்னேற்றத்த பத்தி இங்க கவலைப்பட மாட்டான். இது தனிப்பட்ட முறையில நானோ, திருலோக சந்திரன் யாரும் தனிப்பட்ட முறைக்காக இங்க யாரும் வந்துர முடியாது. உலக நோக்கம் கருதி பயன் கருதி வரவங்க மட்டும் தான் இந்த வகுப்புல வர முடியும். அல்லது அறிமுகம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வரலாம். அறிமுகம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு போனீங்கன்னா, அதுக்கும் அவங்க 3000 பணம் கட்டிட்டு தான் வரணும். அதாவது அவங்க ரொம்ப வசதியே இல்லைனாலும் கூட பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். வசதியே இல்ல அப்படின்னா பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. உற்றிடை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முதியாது கற்கை இது அரசனே பாடியிருக்கான். ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன் கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அரசனாக இருந்தாலும் சரியே அவன் குருவுக்கு சென்று தக்க பொருளை கொடுத்து வருத்தப்படணுங்கிறான். அந்த பொருளை கொடுக்கறப்ப எல்லா வருத்தம் உண்டாகும், வருத்தப்பட்டு தான் கொடுக்கணுங்கிறான். என்னது, பொருளை கொடுக்கறப்ப எல்லா வருத்தம் பட்டே தீரணும். அதான் அவையார் சொன்னார், பிச்சை எடுத்தாவது நீ பிச்சைக்காரன் சொல்லிட்டு கல்வி கத்துக்கு வந்துடாத. அந்த கல்வி உயர்வான கல்வியாக இருந்தால் உயிரை தியாகம் பண்ண. அதான் ஏகலைவன் வந்து கட்டவர்களே வாங்கிட்டு விட்டான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால கற்றுட்டு போனதுக்கு அப்புறம் நன்மை அடையுமானால் அதற்கு இணையான பொருளை கொண்டு வந்து கொடுத்துடணும். கொடுக்கலன்னு கட் பண்ணிடுவோம். அது நான் தெளிவாக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் 99 பேருக்கு சுயநலம் தான் இருக்குது தவிர பொதுநலம் யாருக்கும் இல்லை. 99 பேர்த்துக்கு சுயநலம் தான் இருக்கு. 99 பேர்த்துக்கு சுயநலம் தான் இருக்குது. யாரோ ஒருவளுக்கு தான் பொதுநலம் இருக்குது. அந்த பொதுநலவாதிகள் மட்டும்தான் தொடர்ந்து வர முடியும். அது மட்டும் யாரில் வர முடியும். தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். அவங்க அரை வழியில் பொருளிட்டு கொடுக்குவானு, கொடுக்கல அப்படின்னா அவங்க வெளியே போயிடலாம். புரியுதா? அவங்கனால எனக்கு அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா அவர் எங்களுக்கு நன்மை இருக்கிற போறதில்ல, சமுதாயத்துக்கு நன்மை இருக்க போறதில்ல. ஆகையினால இப்போ 8 வகுப்பா மாற்றி இருக்க போறேன். நான் 24 மணி நேரம் எப்படி வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து ஈடுபட்டு தொடர்ந்து தியாகம் பண்ணாதான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க முடியுமோ. வெங்கடேசன் வந்து 10 வருஷம் முன்னாடி ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா
நான் வந்து விண்வெளியில போற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி தயார் பண்ணுமோ, அந்த அளவுக்கு இந்த வகுப்பை இறுக்கி பிடிக்க போறேன். புரியுதா? இந்த மாதிரி தகுதி இருந்தா வா, இல்லாட்டா வராதே. சரிங்களா தெய்வம்? சரிங்க. என்னென்ன தகுதி இருந்தா வா. நீ சும்மா ஏன் பொழுதுபோக்கிட்டு வர? அதுக்குன்னு இந்த நோய் நேரத்துக்கு இது தத்துவ வகுப்பு. ஏன்னா, நீங்க தத்துவத்துல தேர்ச்சி அடைஞ்சாதான் யாரு கேட்டாலும் நெத்தியடி அடிக்கணும். யாரு கேட்டாலும் நெத்தியடி அடிக்கணும். ஆ சரியான பதில் கொடுக்கணும். சரியான பதில் உளறிட்டு இருக்கக்கூடாது. இது கடவுளு, இது கத்திரிக்காய்ன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. இது அறிவியலும், மெய்யறிவியல். நீங்க சொல்லக்கூடிய மெய்யறிவியல் எப்படி அறிவியலோட பொருந்தி போகிற மாரி கொண்டுட்டு வரணும். புரியுதா? அதனால புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். புதுசா வர்றவங்களுக்கு 1 நாள், 2 நாள் வாய்ப்பு குடுக்கலாம். அதோட அவங்க அதிலேயே சொல்லிறலாம். அல்லது சிபாரிசு பண்றவங்க என்ன பண்றீங்கன்னா, 3000 குடுத்து சேர்ந்துக்கு நீங்க 30 நாள் கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க பயிற்சிக்கு போங்க. அல்லது இந்த 30 நாள் அவங்க எல்லாமே சொல்லிக் குடுத்துருவாங்க. அத வச்சு நீங்களே செஞ்சுக்கலாம். அத வச்சு நீங்களே செஞ்சுக்கலாம். நீங்க எனக்கு இன்னும் பணம் கட்டுறீங்க? உங்கள்ட்ட புத்தகம் வந்து பொதுவான புத்தகம். இது என்னோட புத்தகம் கிடையாது. இது பொதுவான புத்தகம் இருக்குது. என்ட காலையில வந்து 4000 வீடியோ இருக்கு. அதுபோக நீங்க வந்து 30 நாள்ல ஒரு நாளைக்கு இப்ப வந்து அடுத்தது வந்து ஒரு 3 வகுப்பு அதிகப்படுத்த போறேன். இப்பவே 5 வகுப்பு போடுறேன். எல்லாரும் வர்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இனி 3 வகுப்பு அதிகப்படுத்த போறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் இருக்க மட்டும் கடுமையான நோயாளிகள், எக்கச்சக்கமான நோயாளிகள் தான் வர்றாங்க. அவங்களுக்கு மண்டைய பிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சிறப்பு வகுப்பு என்னன்னா, ஒரு 2 வகுப்பு நடத்தலாம். ஒரு 10 மணியிலேருந்து ஒரு 10:30 வரைக்கும், சாயங்காலம் 2லேருந்து 2:30 வரைக்கும். அதுல வந்து இந்த வெறும் டிசீஸ் நோய பத்தி பேசுறது. அது நோய பத்தி தைரியம் குடுத்து, நீங்க 1 மாசம் கலந்துக்கங்கன்னு சொல்லி, அவங்கள அவங்க அந்த கணக்கு வைக்கலாம். அது 8 வகுப்புல வந்து குறைஞ்சது ஒரு 4 வகுப்பு, 5 வகுப்பு. தத்துவத்த விரும்பி கேட்கிறவங்க வந்துட்டே இருக்கணும். அந்த விரும்பி கேட்கிறவங்க வந்து நன்கொடையாளராக மாற வேண்டும். என்னவா மாத்தணும்? இல்லைன்னா வகுப்புக்கு நன்கொடை வரக்கூடாது. நன்கொடையாளருக்கு மாறினா வகுப்புக்கு வராதீங்க. நன்கொடையாளருக்கு மாறலைன்னா எதுக்கு வரக்கூடாது? வகுப்புக்கு வரக்கூடாது. ம். வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லிக் குடுத்த புத்தகம் கையில இருக்குது. புத்தகம் இது வெங்கடேசன் புத்தகம் கையில இருக்குது. வெங்கடேசனை பத்தி 4000 வீடியோ பேசிட்டேன். வேற என்ன உங்களுக்கு தேவை? புத்தகம் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. புத்தகம் வந்து சேர்ந்துட்டு, ஒரு மாசம் வந்து ஒரு 3000 குடுத்துட்டு நீங்க கத்துக்கிறீங்க. எல்லா தத்துவத்தையும் சொல்லிக் குடுத்தாச்சு. எல்லா தத்துவத்தையும் சொல்லிக் குடுத்தாச்சு. கூடுதலா தத்துவம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கூடுதலா தத்துவம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நன்கொடை வழங்கணும். ஏன் அந்த நன்கொடை வழங்குறது இனிமேலாவது அந்த கத்துக்கணும். இனிமேலாவது பண்டமாற்று முறை. ஆ பண்டமாற்று முறை இங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. பண்டமாற்று முறை ஒழிஞ்சு போச்சு. பண்டமாற்று முறையை கொண்டு வர வேணும். அது 2வது பண்டமாற்று முறை ஒழிஞ்சு போச்சு. மீண்டும் பண்டமாற்று முறை கொண்டு வரணும். நான் 25 வருஷம் இத பேசிக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? எல்லாரும் இந்த தியாகமான பன்மை இருந்தா தான் பரவுமே தவிர, வேற சுயநலத்தோட வந்து இத கண்டுபிடிச்சுருவேன். சும்மா வந்துகிட்டே இருக்காரு. எந்த நன்மையும் கிடையாது அப்டின்னா தூக்கிருவேன். கேட்கவே எங்களுக்கு தனி மனிதன பத்தி பிரச்சனையே இல்ல. தனி மனிதன பத்தி யாரா இருந்தாலும் சரி. தனி மனிதன பத்தி அக்கறை செலுத்த முடியாது. தனி மனிதன் மேல அக்கறை செலுத்த முடியாது. அதுக்கு தான் அந்த மத்தியானம் கிளாஸ் சொல்லிட்டீங்க இல்லையா? 10 மணி கிளாஸ், ஒரு 2 மணி கிளாஸ் ஒண்ணு சொன்னீங்க. அது தனி மனிதனுக்கு அங்க வந்து நம்ம டவுட் கேட்டுக்கலாம். அப்படிதானங்க? நோயாளிகள் மட்டுமே. நோய்க்குனான ஒரு பயிற்சி. என்ன குணசேகரன்? ம், ம். அதனால வந்து இது ஏன்னா எதிர்காலத்துல கத்துக்கிட்டு போறவனுக்கு அவன் வறுமையில வாடக்கூடாது. என்னது எதிர்காலம் கத்துக்கிட்டு போறவன் வறுமையில் மாடக்கூடாது. ஆ சும்மா இலவசமா கத்துக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? நீ பென்ஷன் வாங்கி உட்காந்துருப்ப. உனக்கு பென்ஷன் இருக்கும். பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்ப. 10 லட்சம் 20 பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சிருப்ப. நீ ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ கொஞ்சம் பணம் வாங்கி உட்காந்துருப்ப. இங்க சும்மா கத்திட்டு இருக்க என்னால முடியாது. புரியுதா? அதெல்லாம் பார்த்தாச்சு எல்லாத்தையும். 25 வருஷத்துக்கு ஒரு 50,000 பேருக்கு இலவசமா சொல்லிக் குடுத்தாச்சு. அதனால எங்க சொந்த கால்ல நிக்க முயற்சி பண்றேன். எந்த எந்த கால்ல? சொந்த கால்ல. சொந்த கால்ல நிக்கிற முயற்சி பண்றோம். நீங்க உங்க கால்ல நிக்கிற மாரி நான் என் கால்ல நிப்பேன். இந்த தத்துவத்துக்கு உடன்பட்டு வர்றதா வரணும். ஏன்னா இது பொது கல்வி. இது யாருதும் கிடையாது. இது திருக்குறள் மாரி இது. இது என்னுடைய புத்தகம் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன். இது என்னுடைய புத்தகம் கிடையாது. இது யாரு வேணாலும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க இந்த புத்தகத்த பேர போட்டவே வந்தாச்சு. நீங்க அவங்ககிட்ட வந்து பணம் கட்டி வாங்கி நீங்க படிச்சு நீங்களே செஞ்சுக்க வேண்டியதா. இது வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 2 பெருக்கல் 2 4 அவ்வளவுதான். என்னது? 2 + 2 4. அவ்வளவுதான். நீ பெருக்கினால் 4 வரும், கூட்டினால் 4 வரும். என்கிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லப் போறேன். இதுல என்ன பெரிய வெங்காயம் நான் என்னத்த கிழிக்க போறேன்? ஒரே அளவு நான் சொல்லப் போறதில்ல உங்கட்ட. எனக்கு என்னுடைய மாணவர்கள் யாராவது விரும்பி வர்றவங்களுக்கு அவங்க அறிவை கூர்மையாக்குவேன். அவன் பொருள் தியாகம் பண்றவனா இருக்கணும். அவனுக்கு ஏன் சும்மா எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் பணக்காரன் எனக்கு என்ன? அத பத்தி கவலைப்பட முடியாது. என்ன குணசேகரன் சொல்றது சரியா இருக்கா? ஆ பாரு. அந்த கஷ்டப்படுறவன்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். கூலி வேலை கஷ்டம். பயங்கரமான கஷ்டம். திருவண்ணாமலை போய் பாருங்க நீ என்ன கஷ்டப்படுறான்னு பாருங்க. பாவம் கடன வாங்கி மாட்டிட்டு முழிச்சுட்டு 50 லட்சம் கடன் வச்சிருக்காரு. எப்ப தேற போறாரு? அதனால சொன்னேன் பரவால்ல தப்பிச்சு போ. நோய் இல்லாம நீ முதல்ல வாழ கத்துக்கன்னு சொல்லி
நான் வகுப்பு நடத்தி அந்த வகுப்பு நடந்த பணத்தை திருப்பி அவருக்கு கொடுத்து போட்டு வந்தேன். நான் நடத்தி அதுல வந்த பணத்தை என்ன கொடுத்தேன் அவருக்கே திருப்பி கொடுத்து போட்டு வந்தேன். என்ன அப்படித்தானே குணசேகரன்? ஆமாங்க ஐயா, ஓகேங்க ஐயா. திருப்பி சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன என்ன உங்களுடைய உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. ஐயா, வகுப்பு நடத்தி இந்த இடத்துல பயிற்சி மையம் உருவாக்கி பணம்ன்றதுக்காக அந்த பணத்தை திருப்பி தான் கொடுத்தாப்புல 18,000 ஐயா. 18,000 திருப்பி அப்படியே கொடுத்து போட்டு வந்து நீ வச்சுக்கையா ஆமா போயா. ஆமா ஆமா ஆமா. ஆ, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? என்னால என்னால நட்டப்பட்டவங்க ஒரு பயனும் கிடையாது. என்னால நட்டப்பட்டவங்க யாருமே இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பைசா கூட நட்டம் கிடையாது. இந்த என்னைக்கு நீர் மருத்துவ கத்துக்கினாவே நட்டம் கிடையாது. அவன் வாழ்க்கைக்கு ரொம்ப எல்லாமே லாபம் தான், எலிஜிபிள் தான். உயிருக்கு சேதாரம் கிடையாது, உடலுக்கு சேதாரம் கிடையாது, பொருளுக்கு சேதாரம் கிடையாது. வாழ்க்கையில ஏர்முகம் தான். புரிஞ்சுக்கிட்டு நடந்தா சத்தான். சமுதாயத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும். அதனாலதான் குணசேகரன் சொன்னேன், தைரியமா இரு, கூகுள் வகுப்பு தொடங்கு. முதல்ல வந்து வா, நீ வந்து ஏன்னா எங்கிட்ட வந்து 1000 பேர் 10,000 பேர் கத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு யாருக்கு யோகியதை கிடையாது. என்னது மூஞ்சி நேரடியா வர கேப்பன்ல கேள்வி, என்னடா கிழிச்சின்னு கேப்பனே இல்லையா? என்னடா கிழிச்ச, என்கிட்ட 10 வருஷமா படிச்சுட்டு போனே இல்ல, என்னடா பண்ணேன்னு கேட்பேன். என்னது நாம வந்து தரத்தை என்ன அது தரத்தை முதல்லயே கொடுத்துடணும். தரத்தை நான் இது வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை. நாளைக்கு வந்து நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டவர்கள் தேவையான இந்த நாடு அறிவிக்கும் பொழுது உலகம் அறிவிக்கவே என்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க புகழ்ச்சிக்கு போகணும், அதான் விஷயமே. அப்பதான் அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக, இந்த கடை சொல்லி தருவதனால் புகழ் வருமானத்தான் நான் போவேன். இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு, ஐயா நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சு காட்பாடி பக்கத்தால கூப்பிட்டு கேட்டேன், இனிமேல் நான் வரப்போறது இல்ல, கூகுள்ல வந்துட்டு வேலை பாடுறா அப்படின்ட்டு. நான் யானை குட்டி மாதிரி உட்காந்துருப்பான். அவன் யாரா இருந்தா பேர்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லாதீங்க பேர்லாம் சொல்லாதீங்கன்ட்டாரு. அந்த மரியாதை கிட்ட சொல்றேன், அதே சொல்றேன். இனி நீங்க வராதீங்க, நான் வந்து வருவேன், நான் கூகுள்ல வர்றதுல நீங்க தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க மரியாதைக்குரியவங்க தான் எல்லாருமே. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஆர்வ கூட நாங்க வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு அவமானம் தான் வரும்ட்டு. நான் எல்லாத்துக்கும் எனக்கு அவமானம் தான் வரும், எனக்கு நன்மை வராது. நல்ல வேலை கூகுள் வகுப்பை கண்டுபிடிச்சங்காட்டி நான் சொல்லித்தரேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் வர்றாங்க. மறுபடியும் அவங்கள எந்த பலனும் இல்லாதவங்க நான் தூக்கிட்டேன். முதல்ல ஒரு குழு வச்சிருந்தேன், நிறைய பேர்த்த தூக்கிட்டேன். அப்புறம் வருத்தப்பட்ட எல்லாம் தூக்கி, ஆமா எந்த தொடர்பும் இல்லை, என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டு குழுவில் உங்களை வச்சிருந்து என்ன பண்ண போறேன்னு நான் சொன்னேன். என்ன பண்ணணும்னா அந்த உண்மையை உணர்ந்து உடம்பை கரைக்கணும். உடம்பை கரைச்சி இல்லைன்னா உங்களுக்கு கொண்டு போடும். உடம்புக்கு தேவையில்லாத பணம் செலவு பண்ணி தேவையில்லாத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அதை அரைக்குறையுமே செஞ்சிருக்கணும். யாரும் சட்டம் வந்துகிட்டே இருக்கும், இது பண்ணிக்கோங்க. அரைக்குறையமா சொல்லி கொடுத்துருந்தோம்னா அந்த அரைக்குறையமாக செய்யணும். அரைக்குறையமாக செஞ்சு முன்னேற்றத்துக்கு சொல்லி இருக்கணும். அதனால வந்து நன்மை அடைஞ்சவங்கள தைரியமா, ஆனா எப்பவுமே வந்து கேவலப்பட்டு தான் மேல வர முடியும். இல்லது சமுதாயத்துக்கு சேவை செய்கின்ற பொழுது என்ன வரும்? அவமானமும் கேவலமும் வரும். அது வந்துட்டு இருக்குது எனக்கு, அதுதான் சொல்றேன். அதெல்லாம் தாண்டனாதான் மனித வாழ்க்கைக்கு அர்த்தம், இல்லைன்னா மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. வள்ளுவரே சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அவமானங்கள் வரும் எழுதுறாரு. அதே சொல்றாரு கேட்டீங்கன்னா, குடி செய்வார்க்கு இல்லை பருவம்ங்கிறாரு. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானங்கருத கெடுங்கிறாரு. சமூகத்துக்கு சேவை செய்கின்ற பொழுது அவமானங்கள் வரும். இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அவமானம் வருமேன்னு சொல்லாம, அவமானம் வருமேன்னு கம்முன்றதுன்னா நீ எப்படி செய்ய போற சமுதாயத்துக்கு கேட்கிறாரு. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானங்கருத கெடும். என்னது மடி செய்து மானங்கருத கெடும். நீ சோம்பேறியா இருக்கிறாத, அவமானம் வரத்தான் செய்ய, ஆனா நீ நல்லது சொல்ல போற. நல்லது சொல்ல போறனால அவமானம் வரும். அவமானம் வருங்கிறதுக்காக நல்லதே சொல்லாம இருக்கிறாதேன்னு சொல்றாரு திருவள்ளுவர். நல்ல வேலை இந்த கூகுள் வகுப்பு இருந்த காட்டி இனி எங்கேயும் நான் போக போறது இல்லை. கூப்பிட்டா அப்புறம் ஐயா நான் வரமாட்டேன், ஏன் வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். நான் வந்து நேரில் வந்து நீங்க செய்யாத பொழுது நான் நேரில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் நேரில் வந்து உங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்தாச்சு, அதைவே நீ செய்யாத பொழுது உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். என்னது வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இப்ப ஏதாவது இந்த
கருத்து சொல்லலாம். இப்ப இந்த கருத்து இதெல்லாம் வருது, எதில் வருது? அதான் இந்த 12ஆம் பாடத்தை படிக்க சொன்னேன். 12ஆம் பாடத்துல என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்? இந்த கடையை சொல்லுவதன் மூலமாக நன்மை வருமானம். ஒண்ணு எனக்கு நன்மை வரணும், அல்லது சமுதாயத்துக்கு நன்மை வரணும். என்னது? நமக்கு நன்மை வரும், சமுதாயத்துக்கு நன்மை வரும். ரெண்டும் இல்லாததுக்கு நீ ஏன் போற? நான் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே. நமக்கு வழி சொல்றவங்க வந்து உங்களை பார்க்க வரலாம்னு கேட்கறேன். நன்கொடை இல்லாம வராதுன்ட்டு நான். என்னது? ஐயா உங்களை பார்க்க வரேன், பார்க்க என்ன கொண்டு வரேன்னு கேட்டேன். நன்கொடை இல்லாம வந்துடாதுன்ட்டு நான். என்ன சொன்னேன்? ரெண்டு பழைய ஆளுக்கு வந்தாங்க. என்ன சொன்னேன்? நன்கொடை இல்லாம பார்க்க வந்துடாதுன்ட்டு நான். உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா? அரைங்குறைய முன்னேறிக்கல. இதே வந்து ஒரு சின்ன நோயை ஒரு சின்ன நோயை தீர்ப்புக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ற? என்னடா செலவுன்னு கேட்டேன். அதனால வரதா இருந்தா ஒரு எலுமிச்சை பழத்தை தூக்கிட்டு வந்துடாத. எலுமிச்சை பழத்துக்கு தங்கம் இருக்கிறால கொண்டு வாடான்றான். போனை வச்சுட்டான், வெயிடான்றான் போனை. என்ன வெங்காயத்தை பார்க்க வரேன்னு கேட்டேன். அதெல்லாம் போதுன்றேன். உங்க அருமையும் உங்களோட வாழ்க்கையில எனக்கு தேவையில்லை. நீ நோய் நல்லாட்டில பேசாம போயிட்டே இருந்தேன். என்னது? இது அப்படியே பதிவாகுது. அப்படியே நாளைக்குப்பா அடுத்த வினாடியில வீடியோல ஏற்ற போறேன். இது எல்லாரும் பார்ப்பாங்க. மாண்டே ஒட்டச்சிதான் எல்லாம் திருத்தணும். என்னது? ஒட்டச்சிதான் திரு யாரை நீ பார்க்கணும் அவசியம் இல்லை. தனித்தீக்கிற ஆளு போய் இங்கதான் என்ன சொல்றாரு? வள்ளலார் சொல்வதை சரியா செய்யணும். வள்ளலார் சொல்றாரு தனித்தீகடா மகன்ட்டார். என்னது? அருளாருக்கு உலகம் இல்லை, பொருளாருக்கு உலகம் இல்லை. அருளாருக்கு உலகம் அது மட்டும் இல்ல. அருள் வேண்டுமானால் தியாகம் மனிதாகணும், பொருள் வேண்டுமானால் பூமியில வேணா பண்டமாட்டு முறையில வாழ்ந்தாதான் சமாதானமா வாழ முடியும். பண்டமாற்று முறை இல்லாம நீ உட்காந்து பணம் சம்பாதிச்சுட்டு குசு விட்டுட்டு பொழுதுபோக்குறதுக்கு வந்து பார்க்க வராதுன்னு சொல்லிட்டேன். பொழுதுபோக்குறதுக்காக வந்து பார்க்க வராதே அப்படின்ட்டு. சும்மா நீ பொழுதுபோக்கே கேட்கிற, பொழுதுபோக்க வராதே, எதுக்கு வரேன்னு கேட்டேன். இங்க வந்து எனக்கு என்ன பெருமை சேர்க்க தேவையில்லை. இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் நீ படிச்சு முன்னேறி பிறகு சொல்லிக் கொடு, அதுதான் பெருமை. என்னை பார்த்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். வீடியோல பாக்குறீங்களா, முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன? இன்னைக்கு அந்த காலத்துல சரி போய் பார்க்கல. இன்னைக்கு போன தொட்ட நான் நேரில் வர்றேன். வேற உனக்கு சிங்கப்பூருக்கு போகுது, உனக்கு மலேசியாவுக்கு போகுது, உனக்கு சேலம் போகுது, உனக்கு எங்கேயோ போகுது, லண்டன் போகுது, அமெரிக்கா போகுது. ஏன்னா இன்னும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புது. இதை வச்சுக்கிட்டு போய் இன்னும் போய் குரு தட்சணை உனக்கு புண்ணாக்கு நேரில் பார்க்குறேன். இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் இது அறிவியல் மட்டுமல்ல, மெய்யறிவியல் ரெண்டும் கலந்தது. அதனால இந்த அடி அடிக்கிறேன். இது என்ன பேரு? மெய்யறிவுல பூசை பண்றதா? காலை கழுவுறதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலை கழுவ வேண்டாம், ஒன்னையும் கழுவ வேண்டாம். நீ இவனுக்குல இந்த சாதி மதம் வச்சு நம்புற, சாதி மதத்தை அடிப்படையாக கொண்டு வைத்து நடத்துகிற அந்த மதவாதிகள் தான் அயோக்கியர்களா இருப்பாங்க. இது தூய்மையான வாழ்க்கை. யாரும் நீங்க பார்க்க வரவும் கூடாது. யாரும் வரவும் கூடாது. நான் வந்து என்ன பண்ண போறேன்? கால் உழுக போறீங்களா? அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எல்லாரும் உயர்வானவர்கள், எல்லாரும் உலகத்துல உயர்வானவர். மனிதன் மாதிரி உயர்வானவன் யாருமே கிடையாது. அவர்களை சிறுமைப்படுத்துற வேலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒழுக்கமா நடந்து காட்டு. நீ முதல்ல தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப சிறப்பான இருக்கணும், ஒழுங்கி காட்டணும். உடம்பு இடைச்சிருக்கும் தான் நீ பார்க்க வரணும். எப்படி? தொந்தி படுத்துக்கு வரவே கூடாது. என்ன வேண்டாம்? தொந்தி வெறுத்தவன் யாரும் இங்க வர முடியாது. அதனால வந்து அருள் கூர்த்தலை சிந்திச்சு செயல்படுங்க. அப்ப வணக்கம். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றில். இது என்ன இன்னொன்னு பாத்தீங்கன்னா, துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவறுன்னு சொல்லுவாரு. இது மிகப்பெரிய ஆழமான கருத்து. இந்த துறந்தார்னு என்ன தெரியுமா அர்த்தம்? துறந்தார்னா நல்லா புரிஞ்சுக்கணும். துறந்தார் என்று சொன்னால் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உணவு பழக்கத்தை விட்டு விட்டவர்னு அர்த்தம். என்னது? நல்ல பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டு உணவு பழக்கத்தை விட்டுடணும். அவன் தான் துறந்தார்னு பேரு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உதாரணத்துக்கு வள்ளலாரை பத்தி பேசுவோம். வள்ளலார் உயர்ந்தார்னு சொன்னீங்கன்னா அவர் உணவு பழக்கத்தை விட்டுட்டாரு. உணவு பழக்கத்தை விட்ட காட்டி தான் அவருக்கு மலைச்சல மற்ற தேகமும் அவர் சொன்னபடி நடந்து காட்டிட்டு போயிட்டாரு. மலம் இல்லாத தேகமாக இருக்க வேண்டும், சிறுநீர் பிரிகிற தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும், இயற்கை ஆற்றல வாழ வேண்டும் சொன்னார். அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. நீ அவர் பேரே சொல்லிட்டு நீ என்ன செய்யாம இருக்கிறேன்னு கேட்கிறாரு வள்ளுவர். நீ அவர் பேரை சொல்லிட்டே இருக்கிறியே, நீ ஏன் செய்யாம இருந்த? துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம். அவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் உங்களை தூய்மை செய்ய மறந்தீர்களா? அவர்களை தூய்மையானவர்கள் என்று காட்டுவதற்காக நீங்கள் உங்களை அழுக்காக்கி கொண்டீர்களான்னு கேட்கிறாரு. இது எவ்வளவு பெரிய செருப்படி தெரியுமா? அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், நீ எப்ப உயர போறேன்னு கேட்கிறாரு. கேட்டது யாரு? திருவள்ளுவர். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க?
என்ன புரியுது? மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்களே உங்களை தாழ்த்தி கொண்டு கேட்கிறாரு. அப்ப மற்றவர்கள் உயர்ந்திருக்கிற மாதிரி நீ என்ன ஆகணும்? நாமளும் உயர வேண்டும். ஏன் உயர்லன்னு கேட்கிறாரு திருவள்ளுவர். அப்ப இயற்கையா இருக்கிற சொல்றாரு. நீங்க வள்ளலார் மட்டும் உயர்ந்து சொல்லிட்டு ஏன்டா சோமரியாட்டு உட்காந்துன்னு கேட்கிறாரு. என்னது? பொருள் புரியல, பொருள் புரிஞ்சா புரிய சொல்லி புரியல மாட்டே அது படிங்கன்னு கேட்கிறேன். உன்னால் புரியலன்னு சொல்லுங்க, இல்ல புரியலன்னு சொல்லுங்க. மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் ஏன் உங்களை உயர்த்திக் கொள்ள மறந்தீர்கள்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்ப என்னை உயர்த்தி இல்லைங்கய்யா, இப்போ ஆ, ஃபர்ஸ்ட் குறள் வந்து தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. ம், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் குறள்ல தவம் செய்யணும் அப்படின்றாரு. ம், யார் அந்த கர்மம் செய்வார். ம், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் குறளுக்கான உடைய கண்டினியூட்டி செகண்ட் குறள்ல வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குறள்ல தவம்ன்ற சொல்லல ஆரம்பிக்கிறது, செகண்ட் குறள்ல தவம்ன்ற சொல்லோட முடியுது. ம். ஓகேங்களா? இப்போ தவம் அந்த ஃபர்ஸ்ட் குறளுக்கான அர்த்தம் என்னங்கய்யா? இப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தானே? 266வது குறள். ஆ, 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 ஆ. இங்க பாருங்க. ஆ, சரி சரி. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் குறள்ல இருந்து படிச்சுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் குறளுடைய கண்டினியூட்டி செகண்ட் குறள் வருது, ஆமா. செகண்ட் குறளுடைய கண்டினியூட்டி தேர்ட் வருது. இப்ப தோன்றின் புகழோடு தோன்றுக ஆ, அப்படின்ற அந்த குறள்ல இருந்து வரலாம். தோன்றுக அகதிலார் தோன்றலின் தியானசேகரையா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. பேசும்போது மட்டும் அதை பிரஸ் பண்ணிட்டு பேசி முடிச்ச பிறகு ஸ்டாப் பண்ணிடலாம். ம். இந்த வகுப்பு ஆமா இது வந்து தத்துவ வகுப்பு. நீங்க பரவாயில்ல சரி. ஆக தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாம நன்று. இது மேம்போக்கா பார்த்தோம்னா பிறக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு புகழோடு பிறந்திருக்க வேண்டும். இல்லைன்னா பிறக்கவே கூடாத மாதிரி சொல்றாங்க. அப்படி உலகத்துல அப்படி யாரும் இருக்க முடியாது. பிறக்கும் பொழுது யாரும் புகழோடு பிறக்க முடியாது. தன்னுடைய நல்ல பழக்க வழக்கத்தின் காரணமாக தான் புகழாக மாறாது. புத்தரா இருந்தாலும் சரி, சித்தரா இருந்தாலும் சரி, திருவள்ளுவரா இருந்தாலும் சரி, அது இனினா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வள்ளலா இருந்தாலும் சரி, பிறக்கும் பொழுது யாருக்கும் புகழ் கிடையாது. நல்ல பழக்க வழக்கத்தின் காரணமாக தான் அந்த நல்ல பழக்க வழக்கத்தின் காரணமாக மாறுறாங்க. அதுதான் அங்க சொல்றாரு. இப்ப மேலோட்டமா பாத்தீங்கன்னா தோன்றின் அப்படி கிடையாது. என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தருவதன் மூலமாக நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தருவதன் மூலமாக புகழ் வருமாயின் அங்கே செல்லலாம்ங்கிறார். நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தருவதன் மூலமாக புகழ் வருமாயின் எங்க போலாம்? அங்க போய் தோன்றலாம். இல்லைன்னா போகாதேங்கிறார். இல்லைன்னா தோன்றாதே. தோன்றினால் நல்ல பழக்கத்தை சொல்லி தருவதற்காக நீங்க போலாம். அதுதான் தோன்றுதல்னு அர்த்தம். அப்ப நான் எங்க ஒரு மேடை ஏறி பேச போறேன்னா நல்ல பழக்கத்தை சொல்லி தருவதற்காக நான் மேடை ஏறி பேசலாம். இப்ப நான் வந்து இப்ப கூகுள்ல வந்துட்டேன். கூகுள் ஒரு மேடை. நல்ல பழக்கத்தை சொல்லி தருக்க எனக்கு புகழ் வருது. நீங்க சொல்றீங்க இனி இப்படி உலகம் பூரா பாக்குறாங்க. என்னடா இப்படி ஒண்ணு இருக்க மாட்டேது தெரியுதுன்னு. இதுதான். அப்ப நான் என்ன பண்றேன்? இது ஏன் செய்யறேன்னா நல்ல பழக்க வழக்கத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஈட்டிய பொருளை நான் திருப்பி செலவு பண்றேன். என் நேரத்தை செலவு பண்றேன். காலையில எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னுடைய உடல் பூரா ஆவி பூரா என்ன பண்றேன்? வந்த பணத்தை ஈட்டிக்கிறேன். பக்கத்தால யாரும் இல்லாம பாத்துக்கிறேன். சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படி பாக்குறேன். அப்ப நேரங்காலத்துக்கு பூரா 24 மணி நேரம் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால இந்த தூண்டுதல் இந்த நல்ல பழக்கம் வந்து உலகத்தை இந்த நல்ல பழக்கம் என்பது ஆராய்ச்சி பண்ணி பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. மனிதன் சாவானா, சாக மாட்டானா, நோய் வந்தா தீருமா, தீராத, ஆங்கிலம் படிச்சா நோய் தீருமா, சமஸ்கிருதம் படிச்ச நோய் தீருமா, தமிழ் படிச்ச நோய் தீருமா, இந்த மானங்கட்ட குழப்பம் எத்தனை நாளைக்கு அலையிறது? ஆங்கிலம் படிச்சு வெளிநாட்டுக்கு ஓடுறது, தமிழ் படிக்காம இருக்கிறது, தமிழை வந்து கேவலப்படுத்துறது, ஆங்கிலம் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்க அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் மானங்கட்ட குழப்பு. அப்ப 2வது அங்க உடல் கெட்டு போச்சுன்னா, உடனே திரும்பி நம்ம நாட்டு குடியேந்துறது. அங்க உடல் கெட்டு போய் அழுகி போச்சுன்னா, அங்கிருந்து திரும்பி அங்க குடியேந்துறது. நம்ம நாட்டு குடியேந்துறது. இங்க வந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் நடக்க போறதில்ல. அப்ப நெறைய பேர் அமெரிக்கா போயி, லண்டன் போயி, அங்க கண்டபடி தின்னு உடம்பு கெட்டு போய், அழுகி போயி, கடைசியில அந்த நாட்டு கலாச்சாரம் சரியில்லைன்ட்டு இங்க குடியாரு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அமெரிக்கா போனேன்? என்ன வெங்காயத்துக்கு ஆஸ்திரேலியா போனேன்? இப்படியெல்லாம் நெறைய பேர் மாட்டிட்டு திரும்பி வரவன்லாம் இருக்கான். அங்க போய் நோய் வந்துட்டா குணமாக்க முடியாது. மருத்துவரே நீ பார்க்க முடியாது. என்னது? நீ நினைச்ச நேரத்தில் இந்தியாவில் ஒரு மருத்துவரை பார்க்குற மாதிரி தடி கொடுத்த ஒரு மருத்துவரை எங்கேயும் பார்க்க முடியாது. அமெரிக்காவில் நாரி போயிடும். அமெரிக்காவில் போய் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஓரமாக தூக்கி பணத்துக்கு புறம்பு போட்டு போயிடுவான்.
நீ யாரையும் பார்க்க முடியாது. டாக்டரை நீ நெருங்கவே முடியாது. டாக்டரை யாரை பார்க்க முடியாது? டாக்டரவே பார்க்க முடியாது. கேட்ட புடினா நினைக்கிறீங்க பெரிய அப்படியே $10,000 பணம் கொடுக்கறன்னு போறீங்க. ஒரு காய்ச்சல் வந்துட்டு அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு படாத பாடுபடணும். புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. எல்லாம் சும்மா அந்த ஆங்கில மயில் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. நாடி போயிருவீங்க எல்லாருமே. புரியுதுங்களா? அதனால இருந்த இடத்தில் பொருளிட்டுறது நான் வந்து இதையும் வந்து இருந்த இடத்துல பொருளிட்டுற முறையை நான் சொல்லித் தரேன். ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா இருந்த இடத்தில் மாசம் $10,000 $1,00,000 நீங்க சம்பாதிக்க முடியும். அதுதான் இங்க நோக்கம். ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா ஆர்வ கோளாறு இங்க இருக்கப்படாது. இந்த அறிவியல் மெய்யறிவியல் ரெண்டையும் சேர்த்து பேசுறது. ஆர்வ கோளாறு கண்டபடி கேள்வி கேட்டு மாட்டிக்காதீங்க. இந்த இந்த புத்தகத்தை 1000 முறையாவது படிக்கணும். படிக்காம கேள்வி கேட்டீங்கன்னா மூக்க கத்திரிச்சு விட்டுருவேன். என்னையா படிச்சிருக்க நீ புத்தகத்தை கொடுத்து படிக்கலன்னு கேட்பேன். எப்ப கேட்டாலும் பக்கத்தை சொல்லணும். எப்ப கேட்டாலும் இந்த வரியை சொல்லணும். எல்லாம் செய்யணும். சும்மா ஆர்வ கோளாறு இனியன் வாயை பார்க்கறது, மூஞ்சியை பார்க்கறது, வழக்கு இந்த கதையில இருக்கக்கூடாது. புத்தகத்தை படி படிக்கணும். அதை கேள்வி கேட்கணும். மண்டையில் உள்வாங்கணும். வெறும் இருக்கிறது வெறும் 230 பக்கம். இத கூட நம்ம படிக்கிற யோகியதை இல்லைன்னா என்ன வெங்காயத்துக்கு வகுப்பு வர்றீங்க? புதுசா வர்றவங்க பரவாயில்ல. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு வாரம் போயிட்டா மண்டை அப்படி சுருக்கு மண்டை போட்டு விழுந்துட்டே இருங்க. வந்தா இது பாலாஜி ஐயா மியூட்ல போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கேட்க வர்றாருன்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்குங்கய்யா. கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதா? ஐயா அப்புறம் இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப சூட்சகமா சொல்லியிருக்காரு ஐயா. அது நிறைய பேர் வந்து பொருளே வந்து தப்பா மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. அது சமீபத்தில் தான் ஒரு நந்தகோபாலன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து அத ரொம்ப அபூர்வமான ஒரு தமிழ் ஆசிரியர் போய் கண்டுபிடிச்சு அதுக்கு பொருள் விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. அந்த திருக்குறளை நான் இங்க சொல்றேன் அத. சொல்லுங்க. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொன்னாரு. அருமை அருமை நல்ல குறள். இங்க சொல்ற விஷயம் என்னன்னா அவர் சொல்றது வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பிரச்சனை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணிட்டுனா ஈஸியா நோய் சரியாயிடும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி இடத்துல என்ன சொல்றாருன்னா வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்றாரு. வாய் நாடி அப்படின்னா அவர் சொல்ற வாய் வந்து ஒரு 3 இடத்துல பிரதானமா சொல்றாரு. கூட்டமா மறைபொருளா பொருள் விளக்கம் எழுதிருக்காங்க. அது வந்து மொழிபெயர்க்க தப்பா பண்ணிருக்காங்க அத. சரி, அதுக்கு ஒரே வழி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்ன தப்பு, அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பசி தான் வள்ளுவர் சொல்றாரு. பசி தான் பிறவி நோய்னு சொல்றாரு. பசி தான் பிறவி நோய். பசி அமைதிப்படுத்தினா எதுவும் தேவையில்லை. எவங்கிட்டையும் போக தேவையில்லை. பசி தான் இது தப்பா. நான் முடிச்சிடறேன். அதாவது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. காலையில தான் பேசியிருக்கேன். ஒரு வீடியோல பேசிட்டேன். நீங்க சொன்ன வீடியோ நான் பேசியாச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி 4:30 மணிக்கு ஒரு வீடியோல பேசியிருக்கேன். இப்ப 4:30 நீங்க கேட்ட கேள்விக்கு 4:30 மணிக்கு நான் பேசிட்டேன். 4:30 மணிக்கு இதே சொல்லி பேசியிருக்கேன். நீங்க இப்ப கேக்குறீங்க 4:30 மணிக்கு வீடியோ பாருங்க. 4:30 மணிக்கு நான் கடைசியில அந்த வாய் நாடி வாய்ப்பு செயலுக்கு நீங்க சொல்லிட்டீங்களா? விளக்கம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லியாச்சு. அதாவது பசி பிறவி நோய்ங்கிற பசி நோயை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் விஷயமே. நோயினாவே பசிதான் நோய். என்னது? இல்ல கரெக்ட் ஐயா. இந்த அவர் சொல்ற வாய் வந்து அந்த 3 வாய் சொல்லிடுறேன் நானு. அந்த வாய் அவருக்கு தெரியாது. அவர் பசி அவர் பசி கட்டுப்படுற ஆள் இல்ல. அவர் சாப்பாட்டு பிண்டம். என்னது? அதான் ஐயா அதுதான் சொல்றேன். அந்த சாப்பாட்டு விஷயமா தான் அந்த வாய் சொல்றேன் நானு. அது என்ன வாய்னா ஒண்ணு வந்து ரெண்டாவது அவர் சாப்பாட்டு பிண்டம். அதனால அவருக்கு தெரியாதனால அவர் விட்டுட்டு போயிடலாம். அவர் வந்து வைத்தியர் கிடையாது. அவர் ஒரு நோயாளி. ஆகாரம் திங்கிற ஒரு நோயாளி. என்னது? வெயிட் பண்ணுங்க. ஆகாரம் திங்கிற ஒரு நோயாளி. ஆகாரம் திங்கிற நோயாளி குறளுக்கு பொருளே சொல்ல முடியாது. என்னது? ஆகாரம் திங்கிற நோயாளி. ஆகாரம் திங்கிற ஒருத்தன் 3 வேளை ஆகாரம் தின்னுட்டு யானை குட்டி மாதிரி இருக்கிறவன் திருக்குறளுக்கு பொருள் சொல்ல முடியாது. என்னது? ஆகாரம் தின்னு போட்டு நினைச்சபடி தின்னு போட்டு கண்டபடி தின்னு போட்டு திருக்குறளுக்கு உரை எழுதுறதுக்கு தகுதி யாருக்கும் இல்லைங்கிறேன். அதனால சொல்றேன் நோய் என்று சொன்னால் வயிற்றுல சுரக்கிற நோய் தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும்னா இந்த பசியை தணிக்க வெறும் தண்ணீர் தான். பசியை தணிச்சிட்டோம்னா எல்லா நாடிகளும் சைபருக்கு வந்துடும். எல்லா நாடிகளும் பூஜ்ஜியத்துக்கு வந்துடும். எல்லா நாடிகளும் வாத நாடி பித்த நாடி கபநாடி இது ஏற்கனவே நான் பேசிட்டேன். இன்னைக்கு இப்பதான் புதுசா வர்றாங்க உங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இது புரியும். வாதம் என்கிற கொடிய விஷயமும் பித்தம் என்கிற கொடிய விஷயம் மரணத்தை உறுதி செய்கின்ற 3 விஷயம் இருக்கு. நீ ஆகாரத்தை தின்னு நீங்க வந்து வயிற்றுக்கு தண்ணீரை கொடுத்தால் மட்டும்தான் அந்த வாத நாடி பித்த நாடி கபநாடி அமைதியா இருக்கும். வேற எதாவது வாழைப்பழம் தின்னாலும் நீ சாவு நிச்சயம். என்னது?
எது எது சாப்பிட்டாலும் அதிகமாக மோசம் குறையதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீர்ல மட்டும்தான் சரி பண்ண முடியும். சரிநிலை சம்மந்தம் பண்ண முடியும். 0% மாற்ற முடியும். மைனஸ் ஆகவும் பிளஸ் ஆகவும் பார்த்துக்க முடியும். மற்றவன் சொல்றது நடுநிலை பொய். செய்ய முடியும். மற்றவன் அதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சொல்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆக அந்த மாதிரி முட்டாள்தன்மை கருத்தெல்லாம் நீங்க நல்ல வேளை இதை சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி அவன் ஆகாரத்தை நிறுத்தி இருக்கானான்னு கேளுங்க. என்ன நிறுத்தி இருக்கிறான் சொல்றவன் ஏன்டா உனக்கு ஆகாரத்தை நிறுத்த தெரியுமான்னு கேளுங்க. என்னது என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆகாரத்தை நிறுத்த தெரியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேளுங்க. அப்படின்னு கேள்வி கேட்டா துண்டக்கான துணியக்கான வரமாட்டான். புரியுதா? இல்லைன்னா இந்த ஆமாயா ஆகாரத்தை நிறுத்தினா தான் பசி தாக்க நிறுத்தும். இந்த வாத பித்தம் எதை போட்டாலும் வாதம் தொடங்கிரும், பித்தம் தொடங்கிரும், சளி தொடங்கிரும். வாதம் தொடங்கினால் மரணம், பித்தம் தொடங்கினால் மரணம், சிலேத்தம் தொடங்கினால் மரணம். அப்ப வாயில எதை போட்டா வராது? தூய தண்ணீரை அருந்தினால்தான் வாத பித்தம் கபம் அமைதி அடையும் அல்லது பூச்சியத்துக்கு போகும். எங்க போகும்? ஐயா கரெக்ட் தான் ஐயா. இன்னொரு விஷயம், அந்த அந்த வாய் நாடி வாய்ப்பு செயலுக்கு அந்த நான் அந்த சொல்லிடுறேன் அந்த விளக்கத்தை கொஞ்சம். அந்த வாய் நாடி வாய்ப்பு செயலுங்கிறது அவர் சொல்ற அந்த 3 வாயை வந்து யார் ஒருத்தர் க்ளோஸ் பண்றாங்களோ அவளுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு தகுதி உடையரா அவரான்னு சொல்றாங்க. அது என்ன வாயினா? அது கரெக்ட். அது கரெக்ட். அப்ப அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதை நோக்கி தான் நம்ம நகரணும். இப்ப இங்க இந்த வகுப்புல சரி 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 இந்த வகுப்புல என்ன சொல்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி தர்றேன்? இப்ப அவர் வந்து சென்னையில இருந்து கேக்குறாரு. புரியுதா? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க எங்க மாணவர்கள் சொல்லுவாங்க. நீங்க கேக்குறதுக்கு மாணவர்கள் சொல்லுவாங்க. சொல்லுங்க இது யாரும் சொல்றீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா, பசி தாகத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்துட்டு அந்த நோய்க்கான கபம், வாதம், பித்தம் இந்த 3 வந்துட்டு நியூட்ரல்ல சமநிலைப்படும். அடுத்தது நீங்க திருடவத்தில் சொல்லுங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? அதேதாங்கய்யா. அந்த நோய் அதாவது என்னன்னா, அந்த நோய்க்குரிய அறிகுறி நோய் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு பார்க்கணும். அதை சமன் செய்யறது மூலியமாக நம்ம வந்து அந்த நோயில இருந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயின்றது அந்த வாயை மூடுறதுன்றது அந்த மேற்கொண்டு நம்ம உணவை எதுவும் ஆட் பண்ணாம எப்படி அதை வந்து ஜீரண நீரை ஸ்டாப் பண்றது அப்படின்றதுதான் அதை வாயை மூடுறது அர்த்தம். வாயை மூடுறதுன்னா பேசுறத சொல்லல அவங்க. அப்ப சுருக்கமா என்ன சொல்லிருக்காங்க உங்ககிட்ட? ஜீரண நீரை என்ன சொல்லிருக்காங்க? ஜீரண நீரை சமன்படுத்துறது. அதாவது சொரக்காம பாத்துக்கிறது. இப்ப அவருக்கு பதில் சொல்லுங்க. இப்ப திருப்பி சொல்லுங்க. அவருக்கு சொல்லுங்க. அதாவது ஜீரண நீரை சுரக்காம பாத்துக்கிறது தான் இதனுடைய கான்செப்டே. வேற எதுவுமே கிடையாது. மரணத்தை வெல்றது. அந்த வாய் அப்படின்னு சொல்றத வாயை மூடுன்றத பேசாம இருக்கிறத சொல்லல. அந்த பேசாம இருக்கிற வாய்க்குள்ள எதுவுமே போட வேணான்றதான் அவர் அதை மீன் பண்றாரு. கரெக்ட். அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் சொல்லியாச்சு. என்னது? ஜீரண நீரை நிறுத்தி பழகிட்ட மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் புதுசா வர்றாரு. இப்ப வந்தது புதுசா இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவருக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் யார் புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இவர் சொல்லிட்டாரு, ஞானசேகரன் சொல்லிட்டாரு. அப்புறம் தெய்வநாயகம் சொல்லியாச்சு. அப்புறம் அங்கே திருலோகத்தை சொல்லியாச்சு. அப்புறம் யாருக்கு மிச்சம் யாரு? சரஸ்வதி அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா சரஸ்வதி அம்மா சொல்லுங்க. புதுசா வராங்க. ஒரு 10 நாளா வந்துட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சுட்டீங்க? பன்னீர்செல்வம் ஐயா கூட இருக்காரு. அவரும் சொல்லலாம். சொல்லுங்க. அதாங்க எல்லாருமே அதான் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாம். அவங்க மேக்ஸிமம் அவங்களே எல்லாம் கவர் பண்ணிட்டாங்களா? நீங்க உங்க வாயில சொல்லிருங்க. அவர் புதுசா வந்திருக்காரு. அவர் கேக்குறாரு. அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சவர். இப்ப வர்றாரு பாருங்க. இப்ப கூட அவர் உடல் ஏறி போச்சு. காலையில கடுமையா சத்தம் போட்டேன். ஏன் இவ்வளவு உடல் ஏத்திருக்காதையா? போக போக மாரட பொந்துன்னு சொல்லியிருக்கேன். வம்பு கடைசியில தின்னு புளிச்சு போயிடும். புளிச்சு போய் கேஸ் அப்படியே இப்படி நின்னுச்சுன்னா முடிஞ்சது கதை. எப்ப வேணா மலச்சிக்கல் வரலாம். எப்ப வேணா மாரடைப்பு வரலாம். என்னது? மலச்சிக்கல் மாரடைப்பு வரலாம். எப்ப வேணாலும். சாதாரணம் இல்ல. உலகமே முதல் அதாவது டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ல டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ். என்னது? டெட்லிஸ்ட்னா மரணத்தை உறுதி செய்கின்ற முதல் நோயில சிஐடிங்கிற மாரடைப்பு தான். யாரு தொந்தியும் வயிறும் பெருக்குதோ அது எதுக்கு ரெடி ஆயிட்டா? பாடைக்கு ரெடி ஆயிட்டா அர்த்தம். என்னது? எப்ப வேணாலும் மரணம். இப்படி மரணம் வந்துடும். என்னது? இப்ப புரியுதான்னு கேக்குறேன்.
ஐயா ஐயா நீங்க சொல்றது வந்து 100% கரெக்டுங்கய்யா. யாராருக்கெல்லாம் வந்து செஸ்ட்டை விட வயிறு வந்து பெருசா இருக்கோ அவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் ஐயா டெத் ஆகிறதுக்கு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து டக்குன்னு செத்துடுறாங்க, டைமே இல்ல. அதாவது விளையாடினே இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute 30 secondsல செத்துடுறாங்க ஐயா. அதுதான் அது அந்த மாதிரி ஆயிடுது. அப்ப அவங்க தின்னு ஆணவம் இருக்குது பாருங்க. அந்த ஆணவம் போட்டு எரியுது அவனை. என்னது நானும் தின்னு கொடுத்தவன் தான். அது நானும் தின்னு கொடுத்தவன் தான். எங்க வாத்தியார் இருக்காரு வெங்கடேசன், அவரும் தின்னு கொடுத்தவர் தான். புரியுதா? எங்க வாத்தியாரும் தின்னு கொடுத்தவன் தான், நானும் அப்புறம் தான் உண்மை புரிஞ்சுட்டு அடக்க ஆரம்பிச்சோம். உடனே வைக்கிறது அப்படின்னு சாவு வருதா நோ வருதா பார்த்து போட்டு சாத்திரம் காட்டி தான் உடம்பு. அதனால இந்த வாங்குறேன். ஒருத்தர் நான் ஒரே ஆள் தான் இந்தியாவில் இருக்கேன், உலகத்தில் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். ஏன்னா கையில ஆயுதம் வச்சிருக்கேன், பெரிய அணுகுண்டு மாதிரி வச்சிருக்கேன், போட்டு தாக்கு எல்லாத்தையும். தனிப்பட்ட முறையில யாரும் பார்க்க மாட்டேன், சுழுக்கு எடுத்து தான் விடுவேன். என்னது யாரும் ஓசியில வர முடியாது, காசு இல்லாம யாரும் வர முடியாது, சுழுக்கு எடுத்துருவேன். எங்கேயும் தப்பிக்க முடியாது. இந்த புத்தகத்தை சொல்லித்தர, இந்த புத்தகத்தை விளக்க எவனாலும் சொல்ல முடியாது. இந்த புத்தகத்துக்கு விளக்க எங்கிட்ட நான் சொல்லித் தரலாம், அல்லது எங்க பயிற்சி பெற்றவங்க சொல்லித் தரலாம், மற்றும் ஒரு பயம் சொல்லித் தர முடியாது. எனக்கு தெரியாது. அதனால நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு சேரனா அந்த பசி தாகத்தை அறிந்து அதுக்கு நீரை மருந்தாக அருந்தோன்னு அர்த்தம். அதுக்கு பேரு. அது நீங்க முதல் குரல் பார்த்தீங்கன்னா 941 மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோ. யாருக்கு சத்தம் வந்துட்டே இருக்க நிறுத்துங்க. அவங்க மியூட்டாய் வெளியே போயிருங்க. இந்த முதல் குரல் படிங்க. அது வந்து மருந்து அதிகாரத்தில் வருது. இதுல இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யறது அதுக்கு பின்னாடி வருது. எதுக்கு பின்னாட பாருங்க, திருக்குறள் இருக்குது. இந்த மருந்து அது யாரும் திருக்குறள் வச்சிருக்கிறீங்களா யாராவது? பாருங்க, 95 தலைப்பெடுங்க, 95 தலைப்பெடுங்க என்கிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப வசதிக்கு தகுந்த மாதிரி திருக்குறளை வளைக்கிறாங்க. என்னது வசதிக்கு தகுந்த மாதிரி திருக்குறளோட பொருளை வளைக்கிறாங்க. அந்த அந்த வேலையில இருக்கக்கூடாது. முதல் குறளுக்கு என்ன பதில்? வள்ளுவர் வந்து முதல் 2லயே விடையை முடிச்சிட்டாரு. முதல் 2லயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. முதல் 2லயே ஞானசேகரன். ஆமாங்க ஐயா. அதாவது இந்த நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது 8வது திருக்குறள். என்னது கவனிக்கிறீங்களா இல்லையா? திருப்பி பேசுங்க. கவனிக்கிறேன். 8வது திருக்குறள் படிக்கிறீங்க ஐயா? அது இருக்குதா? அது 8வது திருக்குறள். ஆனா முதல் 2 திருக்குறளுக்கு என்ன பொருள்? முதல் 2 திருக்குறள் இருக்கு இல்லையா, அதிலே முடிச்சிட்டாரு. முதல் 2 மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அந்த வழி நடந்த அர்த்தம். அந்த வழிக்கு இணையான இன்னொருத்தர் யார் சொல்லிருக்காருன்னு பார்த்தா திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதாவது எப்பொருள் யாதையாதை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப திருவள்ளுவர் சரியா சொல்றாருங்கிறதுக்காக திருமந்திரத்தில் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கணும். இப்போ அது கீழே சொல்றது திருவள்ளுவர் 10 குறள் சொல்லணும், அதை பத்தி கவலை இல்லை. ஒரு குறள் சொன்னா இதே மாதிரி யார் சிந்திக்கிறாருன்னு சொல்லணும். இதே மாதிரி கிராஸ் ஸ்டடி பண்ணணும். இது மாதிரி யார் சொல்றாங்கன்னு பார்க்கணும். இயற்கை எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட மட்டும் உண்மை வச்சிருக்காது. ஒரே உண்மை வந்து 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அவன் வெவ்வேறு நாட்டில் இருப்பான், வெவ்வேறு மொழியில இருப்பான், வெவ்வேறு சாதி மதமா இருப்பான். அவன் சம்பந்தமே அந்த நாடா இருக்கும். என்னது திருவள்ளுவருடைய சிந்தனையும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து பிரபஞ்ச சக்தியுடைய ரகசியம் தான் சொல்லணும் இங்க. அதே மாதிரி ஜெர்மன் நாட்டுல பிறந்தாரு பாத்தீங்க, அர்நாடகாவுக்கு அந்த சிந்தனை வந்தது. திருவள்ளுவர் என்ன நினைக்கிறார்? அவருக்கு அதே சிந்தனை. ஓகேங்க. இங்க நீ இந்தியா பத்தி பேசுறீங்க, நான் ஜெர்மனை பத்தி பேசுறேன். அதுதான் இங்க முக்கியம். அப்ப இந்த மாதிரி மருத்துவம் இருக்கான்னு பாத்தீங்களா, இந்த அரவேக்காடு மருத்துவ பூரா என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த திருக்குறளும் தெரியாது, கம்ப்யூட்டர் ஸ்டடியும் தெரியாது, திருமந்திரம் தெரியாது, ஏதாவது ஒரு குறள் எடுத்துட்டு கண்டபடி உடனிட்டு மக்களுக்கு எடுக்க வேண்டியது. இவங்கெல்லாம் வியாபாரிகள். இவங்கெல்லாம் யாரு? வியாபாரிகள். நான் வியாபாரமே கிடையாது. இது வந்து இந்த புத்தகம் எட்டுறது கிடையாது. வித்தை 20% கமிஷன் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 10,000 புத்தகம் விற்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் கூட விற்கிறது இல்லை. மாசத்துக்கே 10 புத்தகம் போகும். எவ்வளவு? 10 புத்தகம் போகும். பிரிஞ்சு போச்சு. பிச்சைதான் எடுக்கணும். இந்த புத்தகத்தை நம்பி நான் இருந்தேன்னு வச்சுக்க என்ன எடுக்கணும்? இந்த புத்தகத்தை நம்பி நான் வீட்டுல உட்காந்து இருந்தா என்ன பண்ணணும் சொல்லுங்க? பிச்சை எடுக்கணும். தைரியமா
தைரியமா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு இந்த வாடகை மட்டும் 8000 ரூபாய் வாடகை. இந்த புத்தகத்தை நம்ம பிச்சை தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் நான். ஐயா இந்த கலை வந்து பிச்சை எடுக்காத அவல நிலை ஐயா. ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கு ஐயா. ஐயோ நான் பிச்சை எடுக்கிறேன். வீட்டு வாடகை நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். ஐயா வீட்டு வாடகை மாசம் 10,000 நீயே கொடுக்குற. ரைட் தாங்க ஐயா. கொடுத்தியான்னு கேட்கறேன். இப்ப எல்லா கேள்வியும் வரும். இல்லையா நான் கொடுக்கல ஐயா, நான் கொடுக்கல ஐயா. அது நான் சொல்லி கொடுக்கல, பழங்க. நான் கொடுத்தா கொடுத்துருங்க, கொடுக்கல ஐயா. இனிமேலாவது கொடுப்பேன். அது நல்ல கலைஞ இனிமேலாவது கொடுப்பேன்னு சொல்லி பழகணும். இனிமேலாவது கொடுப்பேன்னு சொல்லி பழகணும். அது தப்பு கிடையாது. அது ஒண்ணு ஓகே ஐயா. உண்மையை மேடையில் இப்ப பேசாம எப்ப பேசுறது? செத்து போனதுக்கு அப்புறம் பேச போறதா? நான் தான் சொல்றேன்ல, பிச்சை எடுத்துட்டு தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வீட்டுக்கு 8000 ரூபாய் வாடகை கொடுக்கணும், பிச்சை எடுத்து தான் தீரணும். அல்லது பொய் பேசணும். அல்லது நான் ஏதாவது எங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். எங்க அப்பா அம்மா ஓகே ஐயா. எங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சுட்டு போனங்காட்டி தப்பிச்சிட்டு நான். இல்லாட்டி இதை வச்சு ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அதனால இது நல்ல கலை இது. ஆனா இப்ப அந்த வறுமைங்கிறது எனக்கு தான் பசி தாக்கத்தை கட்டுப்போம். எனக்கு இது வறுமை. இப்ப சொல்லிக் கொடுக்கறதுல யாரோ வருவாங்க. எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. நீங்களே இல்ல, எனக்கு 25 வருஷம் உதவி செய்யறவங்களே இருக்காங்க. அதனாலதான் தைரியமா அடிக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட கத்துட்டு போறவங்க தெளிவானதா இருக்கணும். சும்மா அரைகுறை. எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கத்துருப்பாங்க. அத்தனை பேர் அறவே காடுது. ஒண்ணுக்கு ஆகாது தகுதி, ஒண்ணுக்கு ஆகாது முட்டங்கள். அதெல்லாம் அவங்க பேரவே சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இது வரைக்கும் வாத்தியாரவும் வரல, யாருக்கும் சொல்லவும் இல்லை, உண்மையை சொல்லித்தரவும் இல்லை. இல்ல வியாபாரியா மாறி விபச்சாரியா மாறிட்டானுங்க எல்லாருமே. இங்க அப்படியே இல்ல. நீங்க இது மரவழியில பொருளிட்டுற போது உலகத்தின் முதல் முறையாக உண்மையை சொல்லி பொருளிட்டுற முறை என்னது? ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்லி பொருளிட்டுறது நடக்காத காரியம். என்னது? உண்மையை சொல்லி பொருளிட்டுறது நடக்காத காரியம் ஐயா. ஆனா நடத்தி நான் காட்டுறேன். இல்ல வருது அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் தப்பிக்கிறேன். அது உண்மையை உணர்ந்தவங்க தான் கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இதை கத்துட்டு போறவங்க ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை 1000 பேர் படிச்சு இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தோன்றேன் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாம நன்றுனா, நீ அந்த நல்லதை சொல்லி கொடுக்கும் பொழுது அங்க புகழ் வருமாயின் நீ அங்க போலான்னு அர்த்தம். வேற அர்த்தமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இது 8வது குறள். ஆக முதல் 2 குறளை அவர் முடிச்சிட்டாரு. முதல் 2 குறளை அவர் முடிச்சிட்டாரு. முதல் 2 குறளை அவர் முடிச்சிட்டாரு. மிகனும் குறையனும் மொய் செய்யும் கூட வல்லமுறை என்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தேற்றது கூட. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் அதுக்கப்புறம் அற்றது அறிந்து அதெல்லாம் வேற. மாறுபாடு இல்லாத உண்டி அது வேற. அப்புறம் இழிவறிந்து உண்பான் அடிக்கடி பேசியிருப்பேன். இழிவறிந்து உண்பான் கண்போல் இன்பம் நிற்கும் கழிவறியான் கண் அது வேற. ஏற்கனவே இந்த குறளை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எப்படின்னா, இந்த 2 குறளையும் புரிந்து கொள்ளாமல் பிச்சை இருக்கிற 8 குறளை நம்ம என்ன சொல்ல முடியாது. நான் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உடம்பு இழைச்சி நோயற்ற தன்மை மாறியது பிறகு என் உடம்பை நடமாடும் தாவரத்தை சக்தி எடுக்கிற பொழுதுதான் இதெல்லாம் பேச முடியும். அப்ப இது தெரியாமதான் எல்லாம் உடனே தெரியுறாங்க. இது தெரியாம தான் நடுமாடு சொல்லுவாங்க. ஆனால் நீ இருந்து காட்டு, உணவு பழக்கத்தை நிறுத்தி காட்டு, 2 நாள் பட்னி போடி சாகாம இரு, 2 நாளுக்கு ஒரு குணம் எடுத்துக்க. ஒருவேளை இருப்பான் யோகின்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு குணமே இல்லையா? ஒருவேளை இருப்பாரு யோகிக்கும் வர்றது இல்ல. அறிவாளி பேசிட்டே இருக்கக்கூடாது. நீ என்னதான் சொல்ல போற? நீ உன்னுடைய இலக்கு தான் என்ன? இது பட்டினி முறை. பட்டினி போட்டு உடம்பை சுத்தம் செய்கின்ற முறை. இது இந்த இனத்திற்கும் அழியக்கூடாது என்பதற்காக நீ புதுசா செயற்கையா விண்வெளி வீடு கட்டி வாழ்ற முறை. செயற்கையா விண்வெளி வீடு கட்டணும், செயற்கையா காற்றை கொண்டு போகணும், செயற்கையா நீரை கொண்டு போகணும், செயற்கை மின்சாரத்தை கொண்டு போகணும். இத்தனையும் கொண்டு போற முறை தான் இந்த முறை. எதுன்னு பூமியில உட்காந்து பணம் சம்பாதிக்கிற முறையோ, இது வெறும் மெய்யறிவை பேசிட்டு ஏமாத்துறதோ, அறிவியலை பேசிட்டு ஏமாத்துற முறை கிடையாது. 2யும் சேர்த்து இந்த மனித குலத்தை எப்படி மற்ற கோள்களுக்கு கொண்டு போகணும் அந்த காண முறை இது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். புரியுதா? இந்த நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால நான் இப்ப 8 வகுப்பு கொண்டு வர போறேன். இந்த 8 வகுப்புல ஒரு 2-3 வகுப்பு நோய்களுக்கான வகுப்பு, மற்ற நேரம் மற்ற நேரம் என்ன வகுப்பா இருக்கலாம் கேட்டீங்கன்னா தத்துவ வகுப்பாக இருக்கலாம். மணி இப்ப 8:30 போச்சு, 8:40 8:52 ஆகி போச்சு. அடே எங்க அப்பா 8:50. ஆமா 9 போகுது. நிறுத்திடலாம். இதுக்கு மேல பேசக்கூடாது. கடைசி கேள்வி இதுல இன்னொருக்கு என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா? வேற என்ன கேள்வி, வேற என்ன சந்தேகம் இருக்கா? அப்புறம் கூட நாளைக்கு படிச்சுக்கலாம். சரியா? இல்லதான் இருக்கான்னு பாருங்க. திருலோக சந்தர் என்ன கேட்க வந்தீங்க? என்ன புரியல? இல்லைங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அது புரிஞ்சிருச்சுங்கய்யா. அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறான்.
அப்ப பிறக்கும் பொழுது எல்லாம் சமம் தான். ஆனால் எதுல மாறுபடுறான்னு கேட்டீங்கன்னா, செய்யற தொழில தான் மாறுபட்டு இருக்கிறான். எனவே உயிர்கள் எல்லாம் சமம் தான். ஆனால் எதுல மாறுபட்டு இருக்கிறீங்க? செய்யும் தொழில தொழிலால் செய்ய மாறுபடுறோம். தொழில தொழில தான் மாறுபட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் பெரிய தப்பு. நான் ஆசிரியர், இன்னொருத்தர் யார்? இப்ப ஆசிரியர்னா யார் வருவாங்க அந்த இடத்துல? மாணவன் ஆசிரியர். வருவான். ஆ? மாணவன் ஆசிரியர் இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் மாணவன் இருப்பான். அவ்வளவுதான். இதுதான் வேற்றுமை. வேற என்னது? அந்த மாணவன் முயற்சி பண்ணானா என்னவா மாறலாம்? அந்த மாணவன் முயற்சி பண்ணா என்னவா மாறலாம்? ஆசிரியரா ஆசிரியரா மாறலாம். மாறலாம். இதுதான் இதுல என்னையா இருக்குதுல்ல? இது இவன் மட்டும்தான் ஆசிரியர் ஆகணும், மற்றவங்க பிச்சைக்காரனா இருக்குன்னு சொல்றது என்ன ஒரு அயோக்கியத்தனம் இருக்குது? இந்தியா பூரா இந்த அந்த குரலை வச்சு பள்ளியில பாலிடிக் இந்தியா பூரா இல்லையா பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? இல்ல இந்த குரலை வச்சு பாலிடிக்ஸ் உருவாக்கிடலாம். ஆனா இந்த குரலை வச்சு தெளிவும் கொடுக்கலாம். என்ன கேப் இந்த இந்தியாவுல கூட 2000 வருஷமா என்ன கேப்பர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு சாமியார்கள் பண்ற அட்டகாசம். ஒரு போதை அடிச்சுட்டு கும்பல் ராத்திரி 12 மணிக்கு 12 லட்சம் பேருக்கு உட்கார வச்சு கும்பல் அடிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே. அவன் செத்து போனா அந்த கம்பெனி எடுத்து மூடப்படும். எனக்கு தெரியும். பல பல சாமியார் இருக்கானுங்க, கார்பரேட் சாமியானுங்க. அவனுக்கு செத்து போனானா மொத்தம் இந்த கம்பெனியும் மூடப்படும். தாங்கத்தானே போறீங்க நீ. ம்? அவனுக்கு தமிழும் தெரியாது, திருக்குறளும் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் தெரியாது. இந்த முண்டங்கள்லாம் ஐயா யோகம் அது கூட பரவாயில்லையா, அது கூட பரவாயில்லையா. சிவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு ஐயா. சிவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு ஐயா அவரு. நீங்க சொல்ற ஆளு. அவனுக்கு அவன் என்ன? தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாதவருக்கு நிறைவா போற்றி. ம். அவர்கிட்ட போய் சிவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சிவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. உன்னையுமே தெரியாதுயா. சிவனுக்கு தமிழ் மட்டும் தெரியாது, உன்னையும் தெரியாது அவருக்கு. என்னது? அப்படி நாம சொல்லணும். இந்த மாதிரி கோமாளி இருக்கிறது என்ன பண்றாங்க? இந்த சரி தெரியாது. அப்ப உனையும் தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு சிவனுக்கு தமிழே தெரியாதுன்னா அப்புறம் உனையே அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நீ யாரு? நீ ஐடென்டிஃபை நீ யார்? சரி, தமிழுக்கு தெரியாது எப்ப சிவனுக்கு தமிழ் தெரியாது எங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும். உங்க சிவன் வந்து கடை சொல்லி போட்டு போனாரா? உங்க வீட்டுக்கு வந்தாரா? உங்க வேலைக்காரனா? அப்ப எனக்கு தமிழ் தெரியாது அவனுக்கு சொன்னேன் எங்காவது சொல்லியிருக்காரு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ எப்படி? அவர் வரமாட்டாருன்ற தைரியத்துல பெணாத்திட்டு இருக்காரு ஐயா இருந்தாலும். சரிம்மா, சிவன் எங்க முதல்ல கேட்கிறேன். சிவன் எங்க இருக்கான்னு முதல்ல கேளுங்க. நீ வச்சிருக்கிற லிங்கத்துல வந்திருக்கியா நீ? ஏன்டா எத்தனை கேப் மரத்தனம் பண்ணி என்னென்ன பண்ணி உன் பேர்ல 1008 ஊழல் இருக்குது. வள்ளலார் மேல ஒரு ஊழல் இருக்கு. வள்ளலார் மேல ஒரு ஊழல் இருக்குமா? எந்த யோகி மேல ஊழல் இருக்குமா? உன் மேல 1000 ஊழல் இருக்குது இல்லையா? உண்மையா பையன் தெரியாது. உன் மேல வழக்கு இருக்கே இல்லையா? இருக்கு ஐயா. வள்ளலார் மேலே வழக்கு போட்டாங்க. என்னது? ஆமா போட்டாங்க. ஆமா கடைசியில் வழக்கு போட்டாங்க. நீதிபதி எந்திரிச்சு வழக்கு போட்டான். நீதிபதி எந்திரிச்சு அப்பா அது ஒண்ணும் இல்ல. கடைசியில இந்த வழக்கு தொடுத்தவரே திருப்பி வாங்கிட்டாரு. வழக்கு அவரும் திருப்பி வாங்கிட்டாரு. அவரு ஏன்ச்சு வணக்கம் சொல்லிட்டாரு. ஆறுமுக நாவல் அவர் பேரு. யோகினா தனித்திருக்கணும். அவனை சுத்தி யாரும் இருக்கப்படாது. என்னது? தனித்திருக்கணும். இங்க புரியுதா? வள்ளுவர் சொல்லி போயிடுதா? வள்ளலார் சொல்லிட்டாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கூட வந்து பொம்பளைகளை வச்சுக்கிறது, கூடையில வந்து ஆம்பளைகளை வச்சுக்கிறது. யாரு? இந்த கூத்தாடிகளை வரலாம். யாரு? கூத்தாடிகளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன அவன் எப்படி சாமியார்? ஐயா உனக்கு துறவு நிலையில் இருக்கிற அவனோட என்ன தொடர்பு உனக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்தியாவுல இருக்க எத்தனை பேர் கேப் மாதிரி யாருன்னு புரியுதா இல்லையா? அப்படியே என்ன வெங்காயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போன நீ? நீ பெரிய சிவனையே நேர்ல பாக்குறவன் தானே. சிவன் உனக்கு வைத்தியம் பண்ண வரலையா? எங்க ராவணன் வந்து பாட்டு பாடினா இறங்கி வந்தான். அப்ப அவனுக்கு தமிழ் தெரியான்னு கேக்குறேன். ராவணன் பாட்டு பாடி சிவன் இறங்கினான்னு பதில் இருக்கு இல்லையா? ஒரு புராண கதை இருக்குது. அப்ப நீ சிவனுக்கு தமிழே தெரியலன்னா அப்ப ராவணன் வந்து தமிழ் தானே பாடி இருப்பான். அப்ப சிவன் இறங்கி வந்தானே புராணம் சொல்லுதே இல்லையா? இந்த மாதிரி அறவேக்காடுகளை நாட்டுல விட்டோம்னா இப்படித்தான் ஆகும். இந்த அறவேக்காடுகள் உட்கார வச்சோம்னா நீங்க ஏன் வரவேற்கிறீங்க அவனை? அப்படி இழிச்சவாயின் தமிழ் இருந்து காட்டிதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு என்ன மாட்ட போறான்னா தமிழர்கள் விழித்துக் கொள்ளுகின்ற பொழுது வேட்டையாடப்படுவார்கள். என்னது? விழித்துக் கொள்ளும் போது வேட்டையாடப்படுவார்கள். அப்ப தெரியும். இப்பதான் தீ பத்தி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப மகாராஷ்டிரா தீ பத்தி இருக்குது கொஞ்சோன்னு. மகாராஷ்டிரா பாருங்க. அப்ப எந்த மொழியும் தெரியாம ஊருக்கு போலாம்னா உலகத்திலே வந்து ஐரோப்பிய நாடுகள்ல ஒரே மொழி தான். நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஐரோப்பிய மக்கள் நேர்ல சந்திச்சுட்டு வந்தேன். கடந்த போன மாசம்.
ஒரு வயலுக்கும் ஆங்கிலம் தெரியாது, எல்லாம் கற்பனையில தான் பேசிட்டு இருக்கான். அவன் நாட்டு மொழி தான் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரே மொழி தாங்கிறான். ஜெர்மன்ல ஒரே மொழி தான், பிரான்ஸ்ல ஒரே மொழி தான், எல்லா நாட்டுல ஒரே மொழி தான். அந்த பிராந்தியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு வட்டார மொழி அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்திக்கலாம். ஒரே மொழி தான், அத்தனை அவன் தாய்மொழி கொடுத்துறான். ஜெர்மன் மொழியில ஹைடெக் நான் சொல்லி தாய்மொழியை கொடுத்துறான். அதே மாதிரி இந்த தமிழ்ல மொழிபெயர்த்து கொடு நீ. எல்லா பாரதியார் அதான் சொல்றாரு, எல்லாரும் மொழிபெயர்த்து கொடு. இங்க இருக்கிற தேமுதிக தமிழகத்தை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும். இங்க இருக்கிற கடைகளை போய் அவனுக்கு போய் சொல்லிக் கொடு. அதே மாதிரி அங்க இருக்கிற கடைகளை மொழிபெயர்த்து கொடு. தொல்காப்பியர் தெரியுமா? தொல்காப்பியர் தொகுத்து கூறு, விரித்து கூறு, தொகுத்து விரித்து கூறு, மொழிபெயர்த்து கூறுங்கிறாரு. வள்ளுவர் அதாவது தொல்காப்பியர் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறத்தாழ 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த 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 தத்துவத்தை போட்டாரு. மொழிபெயர்த்து சொல்லிக் கொடுக்கிறாரு. அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு ஒரு இலக்கணவாதிக்கு இந்த நாளும் தெரிஞ்சிருக்கணும். தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல் இது இருந்திருந்தா மட்டும்தான் இந்த கலை வளரும். அதனாலதான் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா தொகுத்து கூறியிருக்காரு. சில இடத்துல ஆங்கிலத்துல அப்படியே கொடுத்திருக்காரு. தமிழ் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, தமிழ் இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து. ஆங்கிலம் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்காக. ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்சதுனாலே இது புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் போகட்டும் போகுங்கிறதுக்காக நம் செய்தி போகட்டும் கடைசியில் முடிச்சிருப்பாரு. அதனால தமிழ் வளர்ச்சின்னு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழி தான், மற்ற நாட்டுக்கு 2 மொழி. அந்த குழந்தை அம்மாட்டு பாடம் கத்துக்குது. அதுக்கப்புறம் இனிமையானது தமிழ் மொழி தான். சரி, இவ்வளவு பேசுறானே, எதிர ஆரோக்கியம் இருக்கிற மொழின்னு கேட்டு பாருங்க, மாட்டிக்குவான். கடிதம் போடணும், அவனுக்கு மண்டையை உடைக்கணும். ஏடா எதடா ஆரோக்கியம், அப்படி ஏன்னா ஆரோக்கியம் தராத ஏடா பேசிட்டு நீ ஏன்னா ஆஸ்பத்திரி போகணும்னு கேட்கணும். நீ ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போய், ஏன்னா என்னைக்காவது கேட்டுருக்கீங்களா நீ ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்படி யாராச்சும் கேட்டுருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்கு உனையே நீ காப்பாத்த நீ உனையே உன்னை காப்பாத்த தெரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்க எது நடத்துற? நீ யோகம் பண்ற நடத்துற. யோகம் பண்ற நோய் வரக்கூடாது. என்னது நோய் வரக்கூடாது? அது மூளை சார்ந்த நோய் வரக்கூடாது. என்ன சார்ந்த நோய் வரக்கூடாது? மூளை சார்ந்த நோய் வரக்கூடாது. உனக்கு என்ன நோய் வந்தது? ஐயா ஏற்கனவே பைத்தியம் வந்தால. அதுதான் என்ன நோய் வந்தது உனக்கு? பிரெயின் டியூமர். அப்புறம் என்ன வெங்காயத்து, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உடம்பு அப்ப ஏமாத்திட்டு இருக்கிற. நீ என்னது ஏமாத்திட்டு? நாம ஏமாந்த காலை இருந்தோம்னா அவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். நம்மகிட்ட எல்லா சரக்கும் இருக்குது. புரியுதுங்களா? என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சுத்தம் செய்கின்ற பொழுது முதல் 2 உறுப்பு முதல்ல சுத்தமாகும். அது என்ன சொல்றாருன்னா என்ன கிரியா யோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதை சொல்லி முடிக்கிற நேரமாச்சு. நீங்க சொன்ன காட்டி இந்த கேள்வி கேட்கிறேன். கிரியா யோகத்தில் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றினால் முதல் முறையாக வாழ்க்கையில் மூளையும் தண்டுவடமும் முதல் சுத்தமாகும் எழுதுறான். உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. அப்படி என்ன பண்ணிருக்க? கார்பனை உள்ள ஏத்தி இருக்க. எது ஏத்தி இருக்கிற? கார்பன். பரதேசி கார்பனை என்ன கார்பன் சாப்பிட்டு நீ? உன்ன கஞ்சா குடிச்சிருக்கணும், இல்ல இந்த புரோட்டா பொங்கல் கடுமையா சாப்பிட்டு, புரோட்டா பொங்கல் நிறைய பொங்கல் தின்னுருக்கணும், புரோட்டா தின்னுருக்கணும், குண்டலை தின்னுருக்கணும், அல்லது கஞ்சா குடிச்சிருக்கணும், அல்லது சாராயம் குடிச்சிருக்கணும், அல்லது எத்தனால் குடிச்சிருக்கணும், அல்லது மெத்தனால் குடிச்சிருக்கணும். இதெல்லாம் தின்னாதான் மூளை கெட்டு போக, ரத்தம் கெட்டு போகும். இதெல்லாம் கார்பன். இதெல்லாம் கார்பன். கார்பனை தின்னா ஒரு மூளைக்கு சாவு வராம என்ன பண்ணும்? சொல்றேன். அதாவது blood is decarbonated and recharged with oxygen ங்கறான். அதாவது சைக்கோபிசியாலஜிக்கல் மெத்தட். கிரியா இஸ் சிம்பிள். யாருங்க சத்தம் கேட்டே இருக்காங்க? யாரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு? கடைசியா சொல்ல முடிக்கிறேன். அது கிரியா யோக இஸ் a simple that is psychophysiological method which human blood is decarbonated and recharged with oxygen. The atom of the extra oxygen are transmuted the life current to regenerate the brain and spinal center. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? யாருக்கா தெரியுதா? வாட் இஸ் கிரியா யோகம்னு போட்டு பாருங்க. வாட் இஸ் கிரியா யோகா பை யோகானந்தன் போட்டு பாருங்க. இது வரும் அந்த இடத்துல. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, the human blood is decarbonated and recharged with oxygen. அதாவது வாட் இஸ் ரத்தம் ரத்தம் கார்பன் அணுக்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுது.
the atom of the extra oxygen are transmute in the life current to rejuvenate the brain and spinal center. அதாவது ரத்தத்தில் இருக்கிற கார்பன் அகற்றி விட்டால் மூளையும் தண்டுவதனும் ரெஜுவினேட் ஆகிறதுங்கிறான். என்னது? ரெஜுவினேட், புதுப்பிக்கப்படுது. நீ என்ன தின்னுருக்க நீ மாவன? அப்ப ஒண்ணும் தெரியாத உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தனா இந்த கேள்வி தெரியுமா? கேட்டுருவோம் அவனுக்கு. அவன் ஆங்கிலம் என்ன, அவன் பெரிய எவனா இருந்தா என்ன? கடவுளே ஆனாலும் அவனை கேள்வி கேட்கணும். கடவுளே ஆனாலும் கேள்வி கேட்கணும். அதுதான் நக்கீரர் பரம்பரை. நீ எவனாமே எனக்கு என்னடாங்கிற? நீ தமிழ்ல தப்பு இருந்தா தமிழ தப்பா பேசாதீங்கிற. நீ எதை பத்தி பேசுற? நீ எதை பத்தி கவலை இல்லை. தமிழ தப்பா பேசாதேன்னு சொல்றதுக்கே வாதம் நடந்தது. வெற்றிக்குன்னு திறப்பின் குற்றம் குற்றமே. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். நாங்க உழைத்தை சாப்பிடுவோம், உன்னையாட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுறது இல்லைங்கிற. என்னது? இறந்துண்டு வாழ்வதில்லை, கடவுளுக்கும் செருப்படி போடும். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் உங்கள் இறந்துண்டு வாழ்வதில்லை. இதுதான் தமிழ். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அறிந்து உண்டு உழைத்து வாழ்வோம், உன்னையாட்டு பிச்சை எடுத்து வாழ்றதுக்கு வேலை இல்லைங்கிறான். அப்படியே செருப்படி, கடவுளுக்கே செருப்படி போட்டாச்சு. கடவுளுக்கே செருப்படி. கடவுளுக்கு செருப்படி போடுறப்ப இவனுக்கு செருப்படி போடுறது எவ்வளவு நேரம் ஆகும்? பெருந்தன்மையோடு உட்கார்ந்து இருந்தா இடிச்ச வேணாக்குறது இல்லை இல்லையா? அப்ப தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இன்னாரும் அவனை வேட்டையாடி இருக்கணும். இன்னார் என்ன பண்ணி இருக்கணும்? வேட்டையாடி இருக்கணும். உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வரும் ஐயா, ஒரு நாள் வரும் ஐயா, ஒரு நாள் வரும். இல்ல அந்த எல்லாரும் இல்ல அந்த வீடியோ இருந்தா எனக்கு அனுப்புங்க, நீங்க நான் பாக்குறேன். நான் அவன் பேசி அது ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் தான் வீடியோ போடணும். என்னது? அவன் நான் பேசுறேன்னு இல்ல, இது அப்படியே ரெக்கார்ட் ஆகி பேசும். ஆதாரம் இருந்தால் அப்படியே போடணும். எந்த தேதியில பேசினா, எந்த நேரத்துல பேசினா, எப்பொழுது பேசினா, அவன் ஆம்பளையோட இருந்து பேசினானா, பொம்பளை சுத்தி இருந்தாங்களா, அம்மனை குட்டிக்கு நிறைய இருந்தாங்களா, சினிமா கடைக்கு இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் பேசுவோம், மாட்டிக்குவோம். இதெல்லாம் விசாரணை இல்லாம நம்ம வந்து நீங்க சொல்றதுனால பதில் சொல்றேன். எதுவுமே வந்து எப்பொருள் யாரே நீங்க சொல்றது உண்மையாவே எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றதுனால சொல்லக்கூடாது. இது கூட நான் மறுத்து பேசிடுவேன். ஆனால் நீங்க சொல்றது உண்மையாவே இந்த வீடியோ எனக்கு வரணும். கண்டிப்பா தேடி எடுத்து அனுப்புறேன். அதை அனுப்புங்க. அதை போட்டு நான் விமர்சனம் பண்றேன். அப்படியே என்ன பண்றேன்? லாக் பண்ணி நான் போட்டு தாக்குறேன் அவனை. முதல்ல கிரியாகும் என்னன்னு தமிழ் தெரியுமான்னு கேட்டு, உனக்கு சமஸ்கிருதம் கேட்டு, உனக்கு கிரியாகும் தெரியுமான்னு கேட்டு, உனக்கு சிவன் தெரியுமான்னு கேட்டு, நான் 50 கேள்வி கேட்கறேன். முடிஞ்சா பதில் சொல்லட்டும். அவனை அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனோம். அவனை இது பெரிய சர்ச்சையாகி எல்லாரும் வந்து அவருக்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட்ல பண்ணாங்க ஐயா. உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியாது. வெரி குட் வெரி குட். அப்புறம் என்னாச்சு? ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இது பண்ணி விட்டாங்க. மானங்கட்ட வயலாக தெரியுது. உனக்கு என்னடா அந்த வேலை? வாய் வந்து கொள்ளையடிக்க வந்த, திருட வந்த, திருடி போக வேண்டியதானே? உனக்கு தான் பார்லிமெண்ட் எல்லாரும் உனக்கு உதவி செய்யறாங்களா? அப்புறம் திருட வேண்டியதானே? என்னைக்கு தான் நீ சாக போறவன் தானே அவனை? நீ என்னைக்கு தான் சாக போறவன் தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி பார்த்தாலும் 3 வேளை ஆகாரம் நிற்கிறவன், ஆகாரம் நேரவே ஜீரணம் வந்து சாக போறான். அப்புறம் அவனை பத்தி நானே பேசிட்டு, நான் சாகாமல் இருக்கிறது பற்றியும், நம்ம ஜீரணத்தை நிறுத்துறது பற்றியும், நம்ம பரிணாம அறிவியல் ஏற்படுறது, பரிணாமத்துல பிச்சைக்காரர்கள் இருக்கதான் செய்யும். நீங்க பணம் என்கிட்ட சேருதோ கூட முட்டாள்தான் நிறைய வந்துடும். என்னது? பணம் சேர சேர என்ன முட்டாள்தனம் நிறைய வந்துடும். நான் சொல்லல, வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. சரியா? நிறைவு செஞ்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஓகேங்க, இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாங்க. அப்படியே தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், இந்த பத்திக்கு அந்த 2 குறள் மட்டும் முடிச்சிருக்கோம். அதோட கண்டினியூட்டி அப்படியே நாளைக்கு கண்டினியூ செஞ்சுக்கலாம். சரி, நன்றி, வணக்கம்.